மலைகளுடைய அரவணைப்புல அமைஞ்சிருக்கிற நகரம் தான் சேலம். சேலத்துடைய வரலாற்று பெயர் சைலம். மலைகளால் சூழ்ந்த பகுதி அப்படின்றது தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். அப்படிப்பட்ட சேலத்தின் முக்கிய நீராதாரமான திருமணி முத்தாற்றங்கரையிலிருந்து தான் இன்றைய நதிக்கரை அரசியல். இரும்பு, மேக்னசைட், குரோமைட் போன்ற கனிம வளங்கள் குவிஞ்சு கிடக்கிற நதியா இது இருந்தது. சுமார் 717 சதுர மைலுக்கு வடிநிலப்பரப்பை கொண்ட மணிமுத்தாற்றின் நீர்வளத்தால கரும்பு, பருத்தி எல்லாம் பயிர் செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப்பட்டு வந்தது. காவிரியின் துணை நதியா இருக்கிற திருமணி முத்தாறு சேலம் மாவட்டம் சேர்வராயன் மலையில உற்பத்தி ஆகுது. இங்கிருந்து சேலம் நகரம் வழியா உத்தம சோழபுரம், ஆட்டையாம்பட்டி, வீரபாண்டி வழியா 120 கிலோமீட்டருக்கு பயணம் செஞ்சு அதுக்கப்புறம் நாமக்கல் மாவட்டத்தில் நன்சை இடையாறுங்கிற இடத்துல காவிரியில் கலக்குது. பொன்னி ஆறு, கன்னிமார் ஓடை, வரட்டாறு, ஏலூர் ஆறு, ராஜவாய்க்கால் இதெல்லாம் திருமணி முத்தாற்றின் கிளை ஆறுகளாக இருக்கு. கிட்டத்தட்ட 8 வாய்க்கால்கள் இந்த நதியின் குறுக்கில் இருந்துச்சு. மணிமுத்தாறு நதிக்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற உத்தம சோழபுரம் கரபுரநாதர் கோயில்ல தான் பாரிவள்ளலின் புதல்விகள் அங்கவை சங்கவை திருமணம் நடந்ததாகவும் அந்த திருமணத்தை ஔவையார் நடத்தி வச்சதாகவும் சொல்லப்படுது. 1944ஆம் ஆண்டு இதே நதிக்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ் மைதானத்தில் நடைபெற்ற மாநாட்டில் தான் நீதி கட்சியின் பெயர் திராவிடர் கழகம்னு மாற்றப்பட்டது. இதே மாதிரி பல முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை பார்த்த பெருமை இந்த நதிக்கரைக்கு இருக்கு. பல்வேறு சிறப்புகளை கொண்ட திருமணி முத்தாற்றின் சுவடுகள் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. திருமணி முத்தாறு அபிவிருத்தி திட்டம் தோல்வி ஒரு பக்கம்னா, மறுபக்கம் சாய கழிவுகள் இந்த ஆற்றை பாழ்படுத்துது. இது பாத்தீங்கன்னா ஒரு 50 மில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒரு நதி. திருமணி முத்தாறு அப்படின்னு சொன்னா அந்த பேர்லயே உங்களுக்கு அர்த்தம் இருக்குதுங்க. திருமணி முத்தாறு. திருமணி அப்படின்னு ஒரு விஷயம், முத்துன்றது ஒரு விஷயம், ஆறுன்றது ஒரு விஷயம். இப்ப இந்த ஆத்துல திருமணிகள் கிடைச்சது. திருனா அழகு, புனிதமானது அப்படின்னு அர்த்தம். இப்ப ஏற்காடு மலையிலிருந்து சேர்வராயன் மலைத்தொடரிலிருந்து பல்வேறு சிறு சிறு ஓடைகளாக ஜனித்து அப்படியே பெரிய ஓடைகளாக மாறி வர்ற வழியில பாறைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஜெம்ஸ் அவைகளை இந்த காட்டாறு ஏற்காட்டுல இருந்து மலைப்பகுதியிலிருந்து வரும்போது அந்த ஓடைகளுக்கு முன்னால காட்டாறுகள்லாம் இருக்கும், அந்த நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்கும். அந்த நீர்வீழ்ச்சிகள்ல பாறைகள் உருளும் பொழுது அந்த பாறைகள் உடைந்து அதுகளுக்கு உள்ள இருக்கிற அந்த நவரத்னங்கள் அவைகள் வெளிப்படும். அவைகளை இந்த நதி உருட்டிட்டு வருது. அவைகளை பல்வேறு இடங்கள்ல அதனுடைய பாதையில அது அதனுடைய வேகம் குறையும் போது அந்த இடத்துல டெபாசிட் பண்ணிடும், அந்த இடத்துல சேர்த்திடும். அதனால இந்த தீரங்கள்ல நவரத்ன கற்களை எடுத்திருக்காங்க. அதனாலதான் திருமணி. முத்து அப்படின்றது வெண்ணந்தூர். இந்த நதி போற வழியில வெண்ணந்தூர்னு ஒரு இடத்துல ஆற்றுல சிப்பி, முத்து சிப்பி இருந்தது. அந்த முத்து சிப்பியில முத்து எடுத்தாங்களாம். அதுதான் வெண்ணந்தூர்ன்ற ஊருக்கான பேரே அதுதான். வெண்ணந்தூர்னா வெண்கூட்டல் நந்து கூட்டல் ஊர். வெண்மையான நந்து சிப்பி, அந்த வெண்மையான சிப்பிகளை கொண்ட ஊர். எப்படி ஒரு நதி தீரத்துல ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி முத்து கிடைக்கும், கடல்ல தானே முத்து கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஆனா இது ஒரு காலத்துல நம்ம அர்த்த சாஸ்திரத்துல எழுதியிருக்கிறாரு, நதியிலையும் முத்துக்களை எடுக்கலாம், நதியிலையும் முத்துக்களை உற்பத்தி செய்யக்கூடிய சிப்பிகள் உண்டு அப்படின்னு அர்த்த சாஸ்திரத்துல எழுதியிருக்கிறது. இந்த முத்து சுகவனேஸ்வரர் கோயில் அம்மன், அந்த அம்மனுடைய மூக்குத்தியில அந்த முத்து இருக்கிறதாக சொல்றாங்க. அதே போல செவ்வாப்பேட்டை கோயில்லையும் அந்த முத்து அந்த அம்மனுடைய மூக்குத்தியில இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேலத்தை பத்தி ஸ்தல புராணங்கள், அப்புறம் அந்த சுகவனேஸ்வரர் கோயில் வரலாறு, அந்த ஸ்தல புராணங்கள், அப்புறம் ஏலூர் வழிநடை சிந்து, இப்படி பல்வேறு சிந்துகள்லாம் அந்த மக்கள் இந்த நதிகளை பத்தி பாடி இருக்கிறாங்க. இந்த நதியின் தீர ஒரு துளி நீங்க சாப்பிட்டீங்கன்னா போதும்,
தேவாமிர்தமா இருக்கும், அவ்வளவு புனிதமான நதி, சுவையான நதின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய பாடல்கள் வரிகள்ல அவர் சொல்லியிருக்காங்க. இந்த நதி தீரத்துல 5 கோயில்கள் இருந்திருக்குது. அந்த கோயில்கள்ல வந்து இப்ப அந்த நதியில குளிச்சுட்டு கோயில்ல அவங்க வந்து ஆராதனை பண்ணிட்டு அப்படி போவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு வழித்தடமா இருந்திருக்கு. சுகவனேஸ்வரர், இப்ப இந்த பகுதியில் இருக்க கரபுரநாதர், அப்புறம் பில்லூர் வீரட்டேஸ்வரர், அப்புறம் நஞ்சை இடையாறுல திருவேலிநாதர் கோயில், இந்த மாதிரி பல்வேறு கோயில்கள், புனித தலங்கள் இந்த நதியினுடைய தீரத்தில் இருந்திருக்கு. அதனால இந்த அளவுக்கு ஒரு புனிதமான ஒரு நதியாக இருந்து இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டா அதுக்கு எதிர்மாறா இன்னைக்கு இருக்கு. இந்த நதி உற்பத்தியாகி இந்த மஞ்சவாடி கணவாய் வழியாக அந்த நதி அப்படியே சேலம் நகருக்குள்ள வருது. சேலம் நகருக்குள்ள வரும்போது இந்த வீராணம், வலசையூர், அந்த கண்ணங்குறிச்சி, இந்த மாதிரி பகுதிகள்லாம் வரும்போது அதன் பாதையில பல்வேறு ஏரிகள், கண்ணங்குறிச்சி ஏரி, புது ஏரி, மூக்கநேரி அப்படின்னு, அப்புறம் வந்துட்டு மரவநேரி, அப்புறம் இது நம்ம பருத்திப்பள்ளி ஏரி, இப்படி நிறைய ஏரிகள் போற வழியிலெல்லாம் ஏரிகளை வந்து இந்த நதி போற வழியிலெல்லாம் நிரப்பிக்கிட்டு அப்படியே இது போய் நாமக்கல் வழியாக பரமத்தி வேலூர், நன்சை இடையாறு, அங்க போய் இதனுடைய தாய் நதியான காவிரியோட கலக்குது. கிட்டத்தட்ட 142 கிலோமீட்டர் பயணிச்சு கடல்ல கலக்குது. வழியெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு பயன்பட்டு இருக்கிற ஒரு தண்ணி. நெல்லு 3 போகமும் நெல்லு தாங்க, 3 போகமே நெல்லு நட்டோம். கரும்பு, ஆலக்கரும்பு, உங்களுக்கு வந்து ரஸ்தாளி கரும்பு, காய்கறிகள் முழுக்கவே வந்து கத்திரிக்காய் முழுமையா இருக்கும். எல்லா பயிருமே உங்களுக்கு வந்து ஒண்ணு போட்டா 1000 விளையும். இந்த தண்ணியை நம்பிதான் முழுக்க விவசாயிகளா இருந்து விவசாயத்தை பயனடைஞ்சிட்டு வந்தோம். சேலம் உருவாச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு அடிப்படையான காரணமா இருந்தது இந்த நதி தான். 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஆத்துல தண்ணி ஊத்திக்கிட்டதான், மீன் பிடிச்சதுதான். அன்னைக்கெல்லாம் வந்து டிராக்டர் அதிக அளவுல கிடையாது. வயல் ஓட்டுனா மாட்டை கொண்டாந்து கழுவுவோம், மாடெல்லாம் கூட ஆத்துல தான் கழுவுவோம். தண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரையான டைம்ல தண்ணி இல்லைன்னா ஒரு முளம் 1.5 முளம் மணலை பறிச்சோம்னா உள்ள தண்ணி வரும். அந்த தண்ணி மொண்டு குடிப்போம், அதை துணித்துக்கு பயன்படுத்திக்குவோம். இந்த மாதிரி இருந்த ஆறு இன்னைக்கு இந்த 30 ஆண்டுகள்ல வந்து சுத்திகரிக்கப்படாத சாயாலையிலிருந்து வெளியேற்றப்படும் அந்த ரசாயன கலந்த நீர், பல தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படுற கழிவு நீர், சேலம் மாநகர்ல மையப்பகுதியில் இந்த ஆறு வர்றதுனால அதுல வர ஒட்டுமொத்த கழிவு நீர் இந்த ஆத்துல விடுறதுனால இன்னைக்கு இந்த ஆறு முழுமையா மாசடைஞ்சு இந்த ஆறு எங்கெங்கெல்லாம் போய் பயணிச்சு சிறப்பாக நாங்க வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அந்த போன இடங்கள் பூரா அந்த தண்ணியினுடைய பாதிப்பு அதிகமாகி இன்னைக்கு ஆடு மாடுகளுக்கு, அதாவது வந்து கிணத்துல நீர்பிடி பகுதியில் தண்ணி ஊத்துறதுன்னா அந்த தண்ணி இன்னைக்கு பயன்படுத்தாத நிலைமையில் நாங்க இருக்கிறோம். இது சம்பந்தமா வந்து பல தடவை நாங்க கோரிக்கை கொடுத்திருக்கோம். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் சேலம் கோரிக்கை கொடுக்கறோம், வீடியோ ஆதாரத்தால் கொடுக்கறோம், வந்து நேரில் ஆய்வு பண்றாங்க, உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதிகபட்சம் 15 நாள் தான், மீண்டும் நைட்ல விட்டுறாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு விவசாயம் 2 மாவட்டத்துடைய விவசாயிகளுக்கு கடுமையான பாதிப்பு. நாமக்கல் மாவட்டம் உங்களுக்கு கொன்னையாறு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தண்ணி வந்து அந்த இடத்துல ஏரியா நம்பி இருக்குது. எந்த ஏரியில தண்ணி நம்பி இருக்குது அங்க போற விவசாயம் கிடையாது. விவசாயம் பண்றது ஒரு ஆட்கள் கூட கிடையாது, எல்லாமே பசங்க பூரா வெளியில வந்துட்டாங்க. தேங்கி இருக்கிற ஏரிகளை நம்பி விவசாயம் பண்ணி 3 போக விளைஞ்ச பூமி இன்னைக்கு மலட்டு தனிமையாகி எதுக்கு பயன்படுத்தாத நீரா போயிருச்சு. இந்த அளவுக்கு ஒரு சாக்கடையா போறதுக்கு காரணமே ஆங்கிலேயர்களுடைய ஆட்சின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அங்க வந்து சேலம் ஜமீன்தாரா இருந்தவர், அவருக்கு வந்து 1,25,000 ஏக்கர் நிலங்கள் சேலத்துல சொந்தமா இருந்தது. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா விவசாயத்தை விட்டுட்டு அவங்க வந்து பணப்பயிர்கள், அவுரி செடியும் பருத்தியும் மற்ற பயிர்களையும் அவங்கள விளைவிக்க சொன்னாங்க. அது மூலமா அவங்களுக்கு மானியம் கிடைச்சது, அவங்க நல்லா வாழ்ந்தாங்க, விவசாயம் பண்ணாங்க. ஆனா நாடு வந்து பஞ்சத்துல போயிருச்சு. அந்த பஞ்சங்களை பத்தியெல்லாம் அவங்க கவலைப்படல. அவங்க கவலைப்பட்டது அவங்க வியாபாரம். இந்த பருத்தி, அவுரி, இந்த பருத்தி எடுத்து நெசவாளர்களை கூட்டு வந்து அதை துணியா நெஞ்சு அதை வந்து சாயம் பண்ணி அந்த சாய கழிவை திருப்பி இந்த ரிவர்லயே விட்டு இந்த ஆத்திலேயே விட்டு அதை மாசு பண்ணாங்க. நிலமும் மாசாச்சு, நதியும் மாசாச்சு. ஐரோப்பா எங்கும் பல இடத்துலயும் அவங்க வந்து சேலம் கண்ட்ரி கிளாத் அப்படின்னு, அதாவது சேலம் துணி,
அந்த ராணுவ வீரர்கள் அணிகின்ற அந்த ஆடை செய்யறதுக்கான மூலப்பொருள் அந்த கண்ட்ரி கிளாத் வந்து இங்கே தான் உற்பத்தி ஆகி இந்த நெசவாளர்கள் மூலமாக நெய்யப்பட்டு அவைகள் துணிகளாக வந்த பிறகு அவைகளை வெளுத்து அவைகளை சாயமேற்றி அவைகளை கொண்டு போய் ஐரோப்பிய சந்தையிலையும் அமெரிக்க சந்தையிலையும் வித்தாங்க. அதனால அவங்க நிறைய லாபம் சம்பாதிச்சாங்க. ஆனா அந்த லாபம் சம்பாதிச்சதுல உழைத்தவர்களுக்கு என்ன பயன் கிடைச்சது? ஒன்றும் கிடைக்கல. ஆண்டுகளுக்கு முன்னே ஆரம்பிச்சதுங்க. படிப்படியா எங்களுடைய நிலைமை வந்து இன்னைக்கு 10 வருஷத்துல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமை ஆயிப்போச்சு. நாளுக்கு நாள் அதிகரிப்பு பாரு, நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும். எல்லா ரசாயன கலந்த நுரை வெறும் வெள்ளத்தனியா செந்தனியா போயிட்டு இருந்துச்சு. எந்த வந்து தமிழக அரசு வந்து தடை பண்ணிச்சோ அந்த அத்தனை கேரி பேக் இங்கதான் இருக்கு. அரசால வந்து நீங்க தடை செய்யப்பட்ட அத்தனை கேரி பேக்குகள் கலந்து வருது. ஏரி குளம் குட்டைகளை வந்து ஒரு மாடுகள் மேய்க்கிறது வழி இல்ல. முழுக்க எங்களுக்கு வந்து எதுக்கும் பயன்படாத நிலைமை ஆகி போச்சு. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு வந்து நொய்யல் மிக ஒரு அந்த ஆறு வந்து இன்னைக்கு எப்படி ஆறு இன்னைக்கு எதுக்கு ஆகாத போயிடுச்சு. பூவும் அப்படி ஆகி போச்சு. 3வது தாரம் இன்னைக்கு வந்து திருமணி முத்தாறு இருக்கு. வளர்ச்சி முன்னேற்றம் என்ற ஒரு போர்வையில இந்த நதி வந்து பலியாக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் உண்மை. ஏன்னா இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்மெல். ஏன்னா இந்த நதி புனிதமான நதி போடும்போது அந்த ஒரு இனிமை அந்த ஒரு தூய்மை எல்லாம் இல்ல. இது வந்து மாசுகள் நிறைந்து நுரை மிதப்பா போயிட்டு இருக்கிற ஒரு நதியா தான் இருக்கு. இதுல பல்வேறு விதமான கெமிக்கல்ஸ் அவைகளால் ஏற்படக்கூடிய அந்த வாயுக்கள் அந்த வாயுக்களுடைய சுமல் தான் இப்ப அடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா இதுல வந்து நிறைய மீத்தேன்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து இன்ஜூரிஸ் டு ஹெல்த். இங்க இருக்கிறவங்களுக்கு இது வந்து இட் வில் அஃபெக்ட் தர் பிரீத்திங். ஆனந்தா மேம்பாலத்துல இருந்து வந்தா கழிவு நீர் அப்படியே கலந்துகிட்டே வருது. பழைய பஸ் ஸ்டாண்ட் வரலாம் கழிவு நீர் மட்டும் தான் இருக்கு. பழைய பஸ் ஸ்டாண்ட தாண்டின ஒரு 10 அடியிலேயே வந்து ஒரு கலரம்பட்டியில பகுதியில் வர அத்தனை ரசாயன கலந்த கழிவு நீர், பல தொழிற்சாலை கழிவு நீர் அந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தனியாவே தெரியும். இந்தாண்ட பார்த்தா கழிவு நீர், இந்தாண்ட பார்த்தா உங்களுக்கு கலர் தண்ணி வரும். அந்த இடத்துல மிக்ஸ் ஆகுறது. தொடர்ந்து ஆத்த ஒட்டிக்கிற பல தொழிற்சாலையுடைய கழிவுகள் எல்லாம் கலந்து உங்களுக்கு இது வந்து தண்ணி வந்து போய் இதோட நிக்க போறது கிடையாதுங்க. காவேரி முக்கியமான கிளையாறு காவேரிலாம் கலக்குது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் நஞ்சிடையாறு இடத்துல காவேரியில கலக்குது. இன்னைக்கு காவேரி நம்பிதான் தமிழ்நாடு குடிநீருக்கு இருக்கு. அதனுடைய நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு அந்த நதிக்கரை ஓரத்துல மக்கள் வசிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. இது நதியா இல்லை, இப்போ வந்து நதி தன்னைத்தானே மாய்த்து கொண்டு ஒரு சாக்கடையா மாறி இருக்கு. இந்த பாதிப்பு இந்த தண்ணி இருக்கிறனால எங்களுக்கு வந்து கிணத்தண்ணியே வந்து ஊத்திக்க முடியாதுங்க. மேல புறம் பிச்சுக்குது, கால் புறம் பாத்தீங்கன்னா பனி விடுப்புங்க. எங்க பார்த்தாலும் இந்த பக்கம் இருக்க விவசாயிகள் கால்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பா வருது. அதே மாதிரி வந்து பிப்பு அதிகம் வருது. மாடெல்லாம் கூட கால்நடைகளா கூட அந்த தண்ணியெல்லாம் குடிக்கிறது கிடையாதுங்க. கால்நடை பயன்படுத்த முடியறதுல உப்புடைய தன்மை வந்து அதிக இழப்பு இருக்கு. கிணத்துல இருக்கிற தண்ணி அதிக கசப்பு தன்மை இருக்கிறதுனால எதுக்கு பயன்படுத்த முடியாத நிலைமையில இருக்கிறோம். இன்னைக்கு வந்து எந்த நதி இங்க ஓடுது அப்படின்றத பார்த்து அங்க வந்து நம்ம குடியேறினா நல்லா இருக்கும், நம்ம நல்லா சிறப்பா வாழலாம்னு நினைச்சு எப்படி வந்தாங்களோ அவங்கள அந்த நதி வரவழைச்சது. ஆனா அவங்க வந்து தாங்க வாழ்ந்தாங்க. ஆனா வந்து அந்த நதியை வந்து அவங்க அழிச்சிட்டாங்க. இந்த ஆறை நம்பிதாங்க பல லட்சம் ஏக்கர் விவசாய விளைநிலங்கள், பல ஏரி குளம் குட்டைகள், இந்த தண்ணியை நம்பிதான் முழுக்க விவசாயிகளா இருந்து விவசாயத்தை பயனடைஞ்சிட்டு வந்தோம். தண்ணி வந்து வெறும் மழை தண்ணி மட்டும் தான் அதுல வரும். ஏற்காட்டுல சேர்வராறு மலையில மழை பெஞ்சதுன்னா உடனே 1 மணி நேரத்துல கிடுக்குன்னு நம்ம தண்ணி வந்துடும். அந்த வெள்ள தண்ணி நம்ம தான் விவசாயம் பண்ணணும். தண்ணி பூரா மழை தண்ணியா தான் வரும். அந்த மழை தண்ணியா வந்து முழுமையா இன்னைக்கு எடுத்துக்கிட்டா எல்லாமே உங்களுக்கு வந்து கழிவு நீரும் தொழிற்சாலை ரசாயன நீராவும் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. இதனாலதான் எங்களுக்கு நேருக்கு தலைகளா மாறி போயிட்டு அது இந்த ஒரு 10 ஆண்டுகள்ல வந்து பெரிய பாதிப்புங்க. 30 ஆண்டுகளாவே போராடிக்கிட்டு வரோம். இந்த 10 ஆண்டுகள் பெரிய பாதிப்பு. இதுல எங்களுக்கு வந்து ஆத்துல கழிவு நீரோ இல்ல ரசாயன நீர்கள் வெளியேற்றாத சுத்திகரிப்பு செஞ்சு தெளிவான நீரா விவசாயத்தை பயன்படுத்துறது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணுங்க.
முழுக்க முழுக்க மனித தவறுகள் தான். இது முழுக்க முழுக்க மனித தவறுகள். இது அரசாங்கங்களோட பொறுப்பின்மை தான் இதுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரு நதியோட அழிவுக்கு பின்னாடி மனிதர்கள் மிகப்பெரிய காரணமாகவும் இருக்கிறாங்க. அதை பாதுகாக்க வேண்டிய, அதை நிர்வாகத்தில் தன்னோட அரசு நிர்வாகத்திலையும் வந்து அதை பாதுகாக்கிறதுக்கான எந்த திட்டங்களும் இல்லாமல் ஒரு நதியை வந்து அழிச்சிருக்காங்க. இந்த ஆத்துல நாங்கள் விளையாடணும்னு நினைப்பதான் இருக்குதுங்க. எடுத்த உடனே வந்து ஆத்துல தண்ணி ஊத்திக்கிட்டது, மீன் பிடிச்சது, வயல்வெளியில மாடுகள் வந்து ஏர் ஓட்டம்னா மாட்டை கொண்டாந்து கழுவுறது, எல்லாரும் துணி துவச்சு துணி காய போடுறது. தண்ணி இல்லாத காலத்துல வந்து உங்களுக்கு 2 முழம் பறிச்சா தண்ணி ஊத்து தண்ணி வரும், வெறும் மணல் திட்டா இருக்கும். இந்த பக்கத்துல கொடலாம்பட்டிங்கிற இடத்துல மாரியம்மண்டிகள் இருக்கிறப்ப அந்த கம்பத்தை கொண்டு போய் அந்த ஆத்துல போடுவாங்க. எங்களுக்கு இது பூரா தான் ஞாபகத்துல இருக்கு. அப்படி எங்களுக்கு கண்கூட வந்து இருந்த ஆறு இன்னைக்கு நிலைமை வந்து பார்த்தா வெறும் சட்டத்துக்கு விரோதமா செயல்படுற அத்தனை வந்து உங்களுக்கு கேரி பேக்கு, ரசாயனங்கள், கழிவு நீர், ஒட்டுமொத்த கழிவுமே இன்னைக்கு அந்த ஆத்துல போயிட்டு இருக்கு. மனதளவுல பெரியவரும் நாங்க பாதிப்படைஞ்சிருக்கிறோம். இன்னும் பழைய ஆளுகள் எங்களுக்கு பார்த்தா அந்த பழைய ஞாபகம் தான் எங்களுக்கு இருக்கு. இது எங்களால பார்க்கவே முடியலைங்க. உயிர்ச்சங்கிலி பாதிப்பு இருக்கு. இதுல உயிர்ச்சங்கிலி பாதிப்பு இருக்குது. விவசாயத்தை நம்பி தான் ஒரு மனிதனுக்கான உணவு தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்படியே நதிகள் எல்லாமே அழிஞ்சு போயிட்டு இருந்து, நீர்நிலைகள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருந்தா மனித குலமானாலும் சரி, இல்லை மற்ற உயிரினங்களாக இருந்தாலும் சரி, தண்ணி இல்லாம என்ன மாதிரியான அழிவு பாதைக்கு போகுங்கிறது நமக்கு வந்து கேள்விக்குறியா இருக்கு. ரொம்ப பயமாவும் இருக்கு. இந்த 6 நாள வந்துங்க நாங்க வந்து விவசாயிகளை கண்டுதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இதை நம்பிதான் வந்து பல லட்சம் ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் பயன்பெற்று விவசாயிகள் எல்லாமே வந்து இதை தவிர வேற எதுவுமே கிடையாது, விவசாயத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது, வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு நேருக்கு மாறாய் போய் இன்னைக்கு வாழ்வாதாரம் இழந்து இன்னைக்கு நிக்கிறோம். ஒரு புனிதமான ஒரு நதியாக இருந்து இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டா அதுக்கு எதிர்மாறா இன்னைக்கு இருக்கு. ஆனா அரசுகள் இது வந்து ரொம்ப கவனத்துல கொள்ளணும். இது கவனத்துல எடுத்துட்டு இந்த நதியை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வழிகளை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இல்லை, இதை நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, நீர்நிலைகள் இல்லாமலே போயிடுச்சு அப்படின்னா விவசாயம் இருக்குமா, மனிதர்கள் வாழ்வாங்களா இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று உருவாகுது. இதை அரசு வந்து இதில் முன்னெடுக்கணும். அரசு முன்னெடுத்து இதை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன வழி? இது நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கு. ஆக்கிரமிப்புகள் வந்து அகற்றி இந்த நதியை வந்து தூர்வாடுறது இருக்கு. இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறது தெரியல. கனவுல இப்படி ஒன்று ஏதாவது ஒன்று ஒரு மேஜிக் மாதிரி ஒன்று நடந்ததுன்னா, இந்த திருமணி முத்தாறு வந்து நாங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து காணாம போயிருக்கு. இது அடுத்த ஜெனரேஷன்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. இதுக்கு இந்த அரசாங்கங்கள் வந்து கவனத்தில் எடுத்து மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சி செய்யணும்னு நான் வந்து என்னோட வேண்டுகோளை வைக்கிறேன். ஒவ்வொரு நதியும் நதிக்கரையும் மனித தவறுகளால பாழ்படுறத நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் வரோம். திருமணி முத்தாரம் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. என்ன ஒரே ஒரு விஷயம், இந்த நதியுடைய வழித்தடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, அது தன்னுடைய பாதையில அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா மக்கள் தான் அதை பயன்படுத்த முடியாத நிலை தொடருது. அந்த நிலை மாறணும். அந்த நிலையை மாத்துறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் இவங்க கோரிக்கையா இருக்கு.